வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான குருமா ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த குருமா ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். எஸ் ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பச்சைப்பயிர் குருமா. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சைப்பயிர்னு சொல்லும் போதே தெரியும், நியூட்ரியன் பவர் ஹவுஸ். இது நீங்கள் அப்படியே பண்ணலாம், இல்லைனா முளைக்கட்டியும் பண்ணலாம். முளைக்கட்டி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இந்த குருமா பண்ணுறதுக்கு நான் 1 கப் பச்சை பயிரை நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிட்டேன். முளை கட்டணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு வெறும் துணியில் கட்டிட்டு தொங்க விட்டிங்கன்னா போதும். ஒரு 5-6 ஹவர்ஸில் உங்களுக்கு முளை வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா அடிகன கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பிரிஞ்சியில் இதில் வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பிரிஞ்சியில் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பச்சைப்பயிர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குருமா பண்ணி கொடுத்தீங்கன்னா சாதத்தோடவோ இல்லைன்னா டிஃபன் கூடயோ தொட்டு சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் வதங்கும் போதே இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பச்சைப்பயிருக்கு பதிலாக வேறு ஏதாவது சுண்டல் இருந்தால் கூட அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்க்கும் போது மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக தட்டாமல் 1க்கு 2 குறைன்னு தட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த குருமாவை நீங்கள் இடியாப்பம், தோசை, இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறமா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ 3 தக்காளியை நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்க போகிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வந்தாதாங்க அதோட டேஸ்ட் கிரேவியில் ஃபுல்லாக இறங்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வேகும் போதே நீங்கள் கரண்டி வச்சு அப்படியே குழச்சி விட்டிங்கன்னா வெங்காயத்தோட ஒன்று சேர்ந்துடும். ஊற வச்ச பச்சை பயிரை தனியாக குக்கரில் வேக வைக்கணும்னு இல்லைங்க, டைரெக்டாக இந்த குருமாலேயே நம்ம வேக வச்சுக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பச்சை பயிர் மட்டும் இந்த தக்காளி வெங்காய விழுதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓவர் நைட் ஊற வச்சு எனக்கு கொஞ்சம் முளை வர ஆரம்பிச்சிருது. பச்சை பயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த கிரேவியோட குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் பச்சை பயிர் முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறோம். ஊற வச்ச பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும். டைரெக்டாக கொதிக்க விடும்போது ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு வெந்துடும். தனியாக ப்ரெஷர் குக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க, அப்படியே நீங்கள் சிங்கிள் பாட்டில் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு சுண்டலாக சாப்பிடணுன்னா கூட இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு சுண்டல் மாதிரி கூட கொடுத்துடலாம். இப்போ இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது மூடி போட்டு விட்டுருங்க. பச்சைப்பயிர் வெந்து வரட்டும். அப்பப்போ திறந்து மட்டும் கிளறி விடுங்க. பச்சைப்பயிர் வேகிறதுக்குள்ளேயே நம்ம அரவை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பட்டை துண்டுகள், 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். திக்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். குருமானாலே சோம்பு ஃப்ளேவர் கொஞ்சம் கட்டாயம் வரணும். 1/2 டீஸ்பூன் மல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். சுண்டல் வச்சு பண்ணுறதுனால வாய்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக இதிலே நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட கிரேவிக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். உங்கள் ஊரில் பேண்டுனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கலருக்கு 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிர் வெந்துருத்தா இல்லையான்னு ஒரு பச்சைப்பயிர் எடுத்து நசுக்கி பாருங்கள். வெந்த பச்சைப்பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வரும். பச்சைப்பயிர் வெந்திருக்கணும், அதே சமயம் குழையக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு திக்காயிட்டே போகும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துருங்க. இப்போ இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இல்லை திக்காக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆற இந்த குருமா பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் தண்ணியெல்லாம் உறிஞ்சு திக்காயிடும். அதனால மத்தியானத்துக்கு சாப்பிட்றீங்கன்னா காலையில் பண்ணும்போது கொஞ்சம் தனியாகவே பண்ணி வச்சுடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை பொழிஞ்சு விட்டிங்கன்னா நம்மளோட பச்சைப்பயிர் குருமா ஜம்முன்னு ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட டிஃபன் இல்லைன்னா சாதத்து கூட சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சைப்பயிர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி குருமாவாக பண்ணி கொடுக்கும் போது கட்டாயம் சாப்பிட்ருவாங்க. நல்லா தாராளமாக ஒரு சட்டி பண்ணிட்டீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ரைஸு கூட நம்ம இது வச்சுக்கலாம். இல்லைன்னா இதே கொஞ்சம் எடுத்து நீங்கள் சுண்டலாவும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுக்கலாம்.
கட்டாயம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனுமே இதில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.